நாமடிக்கும் லூட்டி இங்கு தாளவில்லையே. வணக்கம், நான் உங்க மது பாலாஜி பேசுறேன். இன்னைக்கு பூம் பூம் பேல மேரேஜ் மேடுன்னு சொல்லுள்ள 5வது எபிசோட் நீங்க பார்க்க போறீங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனு. பாருங்க, இந்த எபிசோட பத்தி நான் அப்புறம் உங்களோட பேசுறேன். மது மது ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி ட்ரெஸ் பண்ணி வர சொன்னியாமே, எங்க அப்பனோட ஜிப்பா போட்டு வந்துட்டேன். என்னடா அப்படி தொலை தொலைன்னு வந்து நிக்கிற? எங்கடா உன் விரல்லாம் காணோம்? இருக்குடா சீனு, நீ இந்த மாதிரி வந்தது எனக்கு வசதியா போச்சுடா. என்ன சொல்ற? நாம லவ் பண்ற பொண்ணு அடுத்து விட்டு பொண்ணாந்தா ஈஸியா லவ் பண்ணலாம், வாஸ்தவம் தான். ஆனா அந்த பொண்ணு அதே விட்டு பொண்ணாந்தா காரியம் சுலபமா முடிஞ்சிரும் இல்லையா? என்ன சொல்ற நீ? ஜானகி உன் வீட்டுல வந்து குடியிருக்க சொல்ல போறியா? அது நடக்குமா? நான் ஜானகி விட்டு குடி போயிட்டா அங்கதான் ஒரு போர்ஷன் காலியா இருக்கே. சீனு, நான் ஜானகி வீட்டுக்கு எப்படி போறேன் தெரியுமா? எப்படிடா? குருடனா. குருடனா? குருடனாவா? எதுக்கு? ஜானகி தர வரப்போற புருஷன் குருடோ நொண்டியோ ஊமியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேண்டிகேப் இருக்கணும்னு சொல்லிருக்கான். சரி. காதலுக்கு கண்ணு இல்லம்பாங்க. என்னோட கேஸ்ல காதலனுக்கே கண்ணு இல்ல. என்ன ஒரு கோர்வையா வருது பாத்தியா? நீ வேணா பாரு, என்னோட லவ் ஒரு பெரிய காவியமா போகுது. மாது, ஜானகி இன்னைக்கு சொல்றா ஒரு ஹேண்டிகேப்ட தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நாளைக்கு நேரா அவங்ககிட்ட வந்து நீ குருடா நினைக்கிறத பார்த்துட்டு, மாது நீங்க குருடாயிட்டீங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கையே இருட்டா போயிடும் அப்படின்னு சொன்னா என்னடா பண்ணுவேன்? மடையா, ஜானகி மாத்திரம் லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்டா. என்ன பண்ணுவேன்? அடுத்த நிமிஷமே ஜானகி எனக்கு கண் ஆபரேஷன் அப்படிம்பேன். 4-5 நாள் தலைமறை வந்துட்டு திரும்பி வருவேன். ஜானகி உன்னை கொடுத்த ஆண்டவன் எனக்கு கண்ணை கொடுத்துட்டாம்மா அப்படின்னு மேஜர் சுந்தரராஜன் ஸ்டைல ஒரு டைலாக். ஆபரேஷனா? எஸ். டாக்டர்லாம் வேணுமேடா? இருக்கவே இருக்காண்டா. யாரு? டாக்டர் முத்து. ஓஹோ, ஐ ஸ்பெஷலிஸ்ட். சலூன் முத்து. சலூன் முத்து. ஏய், சலூன் முத்துவா? என்னடா அது பயங்கரமான பொய்யா இருக்கு. உனக்கு தெரியாது, அவனுக்கு கண் சம்பந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் கொடுத்து படிக்க சொல்றேன். பையன் கண்ணா பின்னான்னு தெரிட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்க, முத்து டாக்டர், நீ சித்தப்பா. டாக்டருக்கு எதுக்கிட்ட சித்தப்பாலாம்? டாக்டர்லாம் தனியாக தான் வருவார். சித்தப்பா சித்தியெல்லாம் கூட கூட்டின்னு வர மாட்டார். அறிவு கட்டவனே, நீ என்னோட சித்தப்பா ஜானகி வீட்டுக்கு வரப்போற, நானும் குருடுன்னு சொல்லிட்டு போறேன். இங்க அப்பனும் ஊர்ல இல்ல, ஏதான எக்கச்சக்கமா ஆச்சுன்னா வரவுன்னு சொல்லிக்க எனக்கு ஒருத்தர் வேண்டாமாடா. அது கரெக்டா? அட நான் தர்மடி வாங்கிக்கலாம், நீ வாங்கலாம் இல்லையா? அதுக்காக தான். நான் உன் சித்தப்பாவா? என்னடா அது? நானும் நீயும் ஒரே ஏஜ். இன்ஃபேக்ட் உன்னை விட பார்க்க நான் எங்காவும் அழகாவும் இருக்கேன். நான் உன் சித்தப்பான்னா யாரா நம்புவாங்க? அப்படி யாராவது கேட்டான்னு வச்சுக்க, நான் சொல்றேன் ஒரு பொய்ய சொல்லு. என்ன? எங்க அப்பனோட கூட பிறந்தவங்க 10 பேரு, அதுல நான் கடைசியா பிறந்தேன், அதான் எனக்கு இளமை ஊஞ்சலாடுகிறதுன்னு சொல்லு. டாக்டர் முத்து தான். பாத்தியா, நான் வந்துட்டேன், ஆனா என்ன 9 மணிக்குள்ள விட்டுடு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் இருக்குது, போயானும். பார் முன்சாமி, அந்த பொண்ணு ஜானகி இன்னும் வரலையா? அவ வந்ததுக்கு அப்புறம் நான் 2 தடவை கை தட்டுவேன், அதுதான் உனக்கு சிக்னல். அப்ப நீ வந்தா போறோம். ஓகேமா? அது யாரா அவன்? முன்சாமி தெரியல உனக்கு? தெரியலையே. கிட்டத்தட்ட 100 படத்துல நடிச்சிருக்காண்டா முன்சாமி. 100 சினிமா நடிச்சிருக்கானா? என்னடா மாது, நான் பார்த்ததே இல்லையே. நீ இந்த வீரபாண்டி கட்டபொம்மன் பாத்திருக்கியா? பார்த்தனே. அதுல ஒரு சீன்ல நம்ம சிவாஜி கணேசன் சொல்வார், அது ஒரு புறமுது காட்டு ஓடும் அந்த கயவனை பிடிங்கள்னு. கயவன் நடிச்சு நம்ம முன்சாமி. முன்சாமி அது என்ன படம்? எம்ஜிஆர் நடிச்சே பணத்தோட்டம். பணத்தோட்டத்துல ஒரு சீன்லடா எம்ஜிஆர் ஏழைங்களுக்கு எல்லாம் சோறு போட்டு ஒரு கயவனை கட்டி முத்தம் கொடுக்குற சீன். அதுல கயவனா நடிச்சு நம்ம முன்சாமி. கட்டபொம்மன்ல கயவன், படத்தோட்டத்துல கியவன். அடுத்த படத்துல குயவன் ஆக்ட் பண்ற. அதெல்லாம் இருக்கட்டும்டா, இங்க எதுக்கா வந்திருக்கான்? நீ சித்தப்பாவா நடிக்கிற, நம்ம சலூன் முத்து டாக்டரா நடிக்கிறான். நம்ம முனுசாமி இந்த வீட்டு சொந்தக்காரனா ஒரு சின்ன ரோல். வீட்டு சொந்தக்காரனா? எதுக்கு? ஜானகி எதிரில குருட்டு பசங்களுக்கு இந்த வீட்டுல இடத்துல வெளியில போகும்பா. சரி. நான் உடனே ஜானகியை படுதாமா பாப்பேன். ஜானகி உடனே ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டுல ஒரு போர்ஷன் காலியா இருக்கு, அங்க குடி வந்திருக்காம்பா. எப்படி ஐடியா? வாத்தியா, எனக்கு ஒரு பயங்கரமான டவுட் வாத்தியா. சொல்லு. இந்த ஜிப்பாக்காரன் சித்தப்பாவா நடிக்க போறாங்க. கரெக்ட். சலூன் முத்து டாக்டரா நடிக்க போறாங்க. எக்ஸாக்ட்லி. நான் அந்த வீட்டுக்கார முனுசாமியா ஒரு சின்ன ரோல். எவ்வளவு தூரம் புரிஞ்சுட்டு இருக்கான் பார். பெரிய நடிகண்டாம. பெரிய நடிகை. அப்ப இந்த ஜானகியா நடிக்க போறது யார் வாத்தியா? கையில ஆள் இல்லைன்னா சொல்லு, நம்ம கையில ஜில் ஜில் ரமாமணி ஒரு குட்டி இருக்கு. ஷோக்கா நடிக்கும், சீப்பா முடிக்கலாம். இட்டா அந்த தரம் கூப்பிடுறேன், ஏய் ஜில் ஜில். ஜானகிக்கா தான்டா இவ்வளவு பேர் நடிக்க போறோம். ஜானகி தான். என்னடா இவன்? இப்ப தெரிஞ்சக்கடா மாது, 100 சினிமாவில் நடிச்சு முனுசாமியே முன்னேறலன்னு தேரவே மாட்டான். ஜிப்பகாரா, நீ சும்மா இருக்க மாட்டே. நீ கவலையப்படாதமா. நான் இங்க வந்து கத்தல அந்த ஜானகி பொண்ணு அவ வீட்டுக்கு இட்டாண்டு போயிடுவா. அது போரும். ஆனா ஒண்ணு, அந்த சலூன் முத்து இங்க டாக்டரா வந்து என் கண்ணு 2 குருடாயிடுச்சுன்னு சர்டிஃபை பண்ணுவான். அதுக்கு அப்பால் நான் 2 தடவை கை தட்டுவேன், அதுதான் உனக்கு சிக்னல். அப்ப நீ வந்தா போறோம். வேற யாராவது கை தட்டினா வந்த, எங்களால முடியாது, ஆளை வச்சு அடிப்பேன் உன்னை. நீ 2 தடவை கை தட்டுவே, நான் இங்க வந்து டயலாக் சொல்லிட்டு போனோம், அவ்வளவுதான். நம்ம கீச்சிடலாம். சரி. ஆனா ஒண்ணு, நான் உள்ள வந்த உடனே ஆக்ஷன் சொல்லு, அப்பதான் டயலாக்கே வரும்.
சினிமால நடிச்சு நடிச்சு ஆக்ஷன் சொன்னா தான் டைலாக்கே வருது. பார்த்தா நீ இந்த ஜிப்பாக்காரனோட சேராத. அவன் பெரிய நடிகர், ஆக்ஷன் சொன்னா டைலாக் சொல்லிட்டு போயிடுவான். நீ சித்தப்பா, அவங்களுக்கு எதிராக சோகமா நடிக்கணும். மாது, ஜானகி நேரா உங்ககிட்ட வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவி ஸ்டேஷன்ல பார்த்தப்போ கண்ணு ரெண்டு நல்லா தானே இருந்தது, எப்படி திடீர்னு குருடாச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? அதுக்கு டாக்டர் முத்து தான், போய் பாரு. எந்த கேள்விக்கும் பதிலே சொல்ல மாட்டேங்கிற. டாக்டர் முத்து, டாக்டர் முத்து. மாது, ஜானகி கோபி வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களா? அச்சச்சோ, ஜானகி கோபி வந்துட்டாங்களா? ஆமா. இன்னும் அந்த முத்து பைய டாக்டர் வரலையே, இப்ப என்னடா பண்றது? ஐயோ, எனக்கு பயமா இருக்குடா. சீனு, சித்தப்பா மாதிரி நடிடா. சித்தப்பா, நான் உள்ள இருக்கேன், சமாளி. வாங்க வாங்க, ப்ளீஸ் கம். மாதுவோட வீடு இதாங்க மாதுவோட வீடு. இது மாதுவோட சேர். இது மாதுவோட இன்னொரு சேர். அது பீப்பா, சி டீப்பா. நீங்க சொல்றேன் உட்காருங்க. நான் மாதுவோட பெரியப்பா. மாதுவோட அப்பா கூட பிறந்தவங்க 10 பேர். அதில் நான் கடைசியாக பிறந்தேன். ஸோ நான் மாதுவுக்கு கடைசி பெரியப்பா. எங்க இப்போ நான் உங்ககிட்ட மாதுவோட பெரியப்பா நான் சொன்னேன். ஆமா. என்னங்க அது? மாதுவோட அப்பா கூட பிறந்தவங்க 10 தம்பிங்க. அதில் நான் கடைசி தம்பி. நான் எப்படிங்க மாதுவுக்கு பெரியப்பா முடியும்? நான் மாதுவுக்கு சித்தப்பா தானே கரெக்டு. அட, நான் தான் தப்பாக சொன்னேன். நீங்களாவது கரெக்ட் பண்ணக்கூடாதா? மாதுவோட அப்பாவோட பிறந்தவங்க 10 பேர் சொன்னீங்க. தம்பிங்கன்னு இப்பதானே சொன்னீங்க. அதனால தான் நீங்க பெரியப்பான்னு சொன்ன போது நான் ஒத்துக்கிட்டேன். அது ஆயிடுச்சுது. மறந்துடு. இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்குங்க. மாதுவோட அப்பா கூட பிறந்தவங்க 10 தம்பிங்க. அதில் நான் கடைசி தம்பி. ஸோ நான் மாதுவுக்கு சித்தப்பா. அப்பா, இப்போ கரெக்டாக வருதுன்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் மாதோட ஃபாதருக்கு முன்னாடி பிறந்ததா பெரியப்பா, பின்னாடி பிறந்ததா சித்தப்பா, அவர் கூடவே பிறந்ததா ரெட்டை குழந்தைங்க. போதுமா? மாதி எங்க சார்? சாரி, யாருங்க? உங்கள் கூட பிறந்தவரா? நோ, ஹீஸ் மை ஃப்ரெண்ட் கோபி. இருக்கட்டும். பார்க்குறதுக்கு சின்ன பையனாக இருந்தாலும் பயங்கர புத்தாலிங்க. சின்ன விஷயத்தை டக்குன்னு புரிஞ்சுக்கிறார். ஆமா, மாது எங்க இருக்காரு? மாது வந்துருவாங்க, நீங்கள் இருங்க. நான் போய் இந்த டாக்டர் வந்துட்டாரான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். டாக்டரா? டாக்டருங்க, டாக்டர் முத்து. பெரிய ஐ ஸ்பெஷலிஸ்ட். பக்கத்தில் கூட ஒரு சலூன் வச்சிருக்காரு. டாக்டர் முத்து சலூன் வச்சிருக்காரா? இப்போ நான் உங்ககிட்ட டாக்டர் முத்து சலூன் வச்சிருக்காருன்னு சொன்னேன். என்னங்க அது? ஒரு பெரிய டாக்டர், அதுவும் ஐ ஸ்பெஷலிஸ்ட். அவர் போய் சலூன் வச்சிருப்பாரு. ஆனால் நான் தான் தப்பாக சொன்னேன். நீங்களாவது கரெக்ட் பண்ணக்கூடாதா? இந்த கிளினிக் தான் வாய் தவறி சலூன் வந்துச்சு. கிளினிக் எப்படிங்க வாய் தவறி சலூன்னு வரும்? சித்தப்பா வாய் தறி பெரியப்பான்னு வரலையா? என்ன சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? பயங்கர புத்திசாலிங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் டக்குன்னு புரிஞ்சுக்கிறார். சார், நான் வந்த விஷயம் என்னன்னா, மாது கிட்ட பெனிஃபிட் ஃபண்டுக்காக ஒரு டிக்கெட் புக் கொடுக்க வந்தேன். அது அவர்கிட்ட கொடுத்துடுறீங்களா? என்னங்க, இந்த டிக்கெட் புக்கை மாது கையில் கொடுத்துடணும், அவ்வளவுதானே? அப்போ கிளம்புறேன்றீங்களா? அதாங்க கரெக்டு. என்னமோ தெரியல, இன்னைக்கு எதுவுமே சரியாக வரல. இன்னொரு நாள் கரெக்டாக ரிகர்ஸ் எல்லாம் பண்ணி நான் கரெக்டாக பண்ணிவிடுவேங்க. ஹலோ மாது, இங்கதான் இருக்கீங்களா? நீங்க இல்லன்னு சொல்லி நான் கிளம்புறதா இருந்தேன். உங்க சித்தப்பா சார், நீங்க சித்தப்பாவா பெரியப்பாவா? நான் ஒரு மாதிரி சித்த பெரியப்பா. ஆமா, இது என்னது மாது? வீட்டுக்குள்ளேயே கூலிங் கிளாஸ், கையில தடி. வாட்ஸ் ஹேப்பனிங்? ஜானகி, நான் அதை உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? சித்தப்பா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஏன்னு வரல? முத்து கடையில் ஃபோன் இருக்கு. சித்தப்பா, அது கடை இல்லை சித்தப்பா, கிளினிக். தெரியும்டா. என்ன தெரியும்? முத்துவுக்கு ஃபோன் கிடையாது. முத்து கிளினிக் பக்கத்தில் ஹோட்டலில் ஃபோன் இருக்கு. நாயருக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் வர சொல்லிருக்கேன். ஜானகி, நீங்க தனியா வந்திருக்கீங்களா இல்ல கூட யாரான? என்ன மாது இது? என் பக்கத்துல கோபி உட்கார்ந்துட்டு இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? கண்ணுக்கு தெரியலையா? தெரியலையேம்மா, தெரியலையே. இதான் வீட்டுக்குள்ளேயே கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டா ஒன்னும் தெரியாது. ஜானகி, மாது பாத்துடா, பக்கத்துல சேர் இருக்கு, இடிச்சுக்க போறேன். தெரியும்டா. தெரியாதேடா. என்ன சார் இது? பக்கத்துல சேர் இருக்கிறது கூட மாது கண்ணுக்கு தெரியாதானே? மாது என்ன கூறுடா? ஜானகி, இப்ப நான் சொல்ல போறது கேட்டு நீங்க அதிர்ச்சி அடைய போறீங்க. ஜானகி, நீங்க எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்கேன். ஆண்டவனோட விளையாட்டை பாத்தீங்களா? குருட்டு பசங்க ஸ்கூலுக்காக நான் உங்ககிட்ட டிக்கெட் வாங்கிக்கிறேன்னு. ஆனா இன்னைக்கு நானே இந்த ஸ்கூல்ல சேர வேண்டிய நிலைமையில இருக்கேனே. என்ன சித்தப்பா, என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல, சோகமா நடிச்சேன்.
சோகத்தை கொஞ்சம் அடக்கியே வாசி. என்ன சொல்றீங்க மாது? ஜானகி எனக்கு கண் பார்வை போயிடுச்சுமா, கண் பார்வை போயிடுச்சு. வாட் டு யூ மீன்? சத்தியமாமா ஜானகி, நான் குருடன் ஆயிட்டேம்மா, குருடன் ஆயிட்டேன். நவ் ஐ எம் டெஃப். ஐஷுரு பிளைண்ட். மாது, என்னால நம்ப முடியல. ஜானகி, நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு ஜானகி, நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியுமா. சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க, மாதுவுக்கு திருஷ்டி சுத்தி போடணும், கண் பார்வை அவ்வளவு துல்லியமா தெரியுதுன்னு. வானத்துல இருக்க சந்திரனை காட்டி அதை எங்க அம்மா என்கிட்ட என்னடா கேட்பாங்க. நான் உன்னே அம்மா அது நிலாமான்னு சொல்லுவேன். பூமியில இருந்து அவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிற அந்த நிலாவை சர்வசாதாரணமா பார்த்தேன்னா இன்னைக்கு என் பக்கத்துல இருக்கிற நிலாவை பார்க்க முடியலையே சித்தப்பா. வேண்டாண்டா, டோன்ட் டூ இட் ஐ சே. கோபி, நீ இத நம்புறியா? என்னால நம்பவே முடியலையே. இப்ப யார் பேசுறது? கோபியா? ஆமா, நான் தான். அதான் என்னடா குரல் பாதாளத்துல இருந்து வருதுன்னு பார்த்தேன். ஐயா நல்லா இருப்பா, நல்லா இரு. என்ன உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் டாக்டர்லாம் வர சொல்லியிருக்கோம். சித்தப்பா, நீ பேசவே பேசாத. நான் குருடு, நீ ஊமை, பேசாத. என்ன மாது இது? 5 நாள் முன்னாடி தானே உங்களை டிவி ஸ்டேஷன்ல பார்த்தேன். அப்ப பார்வைலாம் சரியா தானே இருந்தது. ஜானகி, உங்களுக்கு நம்பிக்கை வரலனா 4 விரல காட்டி மாதுது எவ்வளவுன்னு கேளுங்க. நான் 4ங்கிறதுக்கு பதிலா தப்பா 3ன்னு சொல்லுவேன். மாது, I just can't believe my eyes. Janaki, you need not believe your eyes. Believe me, I don't have nose. நோஸா? Eyes. ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ். மாது, நீங்க ஒன்றும் பிறவி குருடெல்லாம் இல்லையே, ஏதோ விபத்துல குருடாயிட்டீங்க. ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போனா எல்லாம் சரிப்படுத்திடலாம். கண் பார்வை கூட எனக்கு திரும்பி வந்துருங்க. ஆனா எங்க டாக்டர் இருக்கானே, அவன் தான் சொன்ன டயத்துக்கு வர மாட்டேங்கிறான். எங்கடா அவன்? மாது, டாக்டர் தான் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல, அட்லீஸ்ட் இந்த வீட்டு ப்ராப்ளத்தையாவது கவனிடா. முனுசாமி வெயிட் பண்றான். இது என்னது இது வீட்டு ப்ராப்ளம்? இந்த வீட்டு சொந்தக்காரங்க முனுசாமின்னு பேரு. திடீர்னு நேத்திக்கு வந்து வீட்டை காலி பண்ணுன்றான். நீங்களே சொல்லுங்க, இப்ப நான் எங்கெங்க போவேன்? என்ன மாது இது? இத்தனை வருஷமா இந்த வீட்டுல தானே இருந்திருக்கீங்க, எதுக்கு திடீர்னு காலி பண்ண சொல்றாரு? என் நிலைமையே சரியில்லைங்க. அப்போ நீங்க வேணா அந்த வீட்டுக்காரரை கூப்பிடுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். புரியாம பேசாதீங்க. இந்த வீட்டுக்காரன் கூப்பிட்டாலாம் வரமாட்டான். 2 வாட்டி கை தட்டினா டான்னு வந்து நிப்பான். சித்தப்பா, பேசவே பேசாத. பார்த்த இல்ல, பாத்தீங்களா? இந்த ஊர்ல எனக்கு யாரும் தெரியாது, கண்ணும் தெரியாது. இப்ப நான் என்னங்க பண்ணுவேன்? 2 வாட்டி கை தட்டுறா. என்ன வாழ்க்கடா இது? போயிட்டானா? என்ன வாழ்க்கடா இது? முன்சாமி, முன்சாமி, முன்சாமி அப்புறம் துட்டு தர மாட்டேன். என்னடா அவன் பேசவே மாட்டேங்கிறான்? ஓ, அது முன்சாமி, சீன் பை ஒன் டேக் டு ஆக்ஷன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. மாது, இன்னைக்குள்ளார நீ வீட்டை காலி பண்ணல, நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. ஆமா. யாரு? முனுசாமியா? வீட்டுக்கார முனுசாமியா? ஒரு 4 நாள் பொறுத்துக்கங்களேன். வேற வீடு பார்க்குற வரைக்கும் பொறுத்துக்க கூடாதா? நான் தானா? அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. அதை பத்தி எல்லாம் மறந்து போச்சுமா? எனக்கு கவலை கிடையாது. நீ வேற வீடு வேணா பாரு, இல்ல ரோட்ல வேணா நில்லு, நீ தள்ளு. ஐ சே யூ ப்ளீஸ் கெட் அவுட். PTO. பிடிஓ எழுதி கொடுத்தியம்மா? பி புள்ளி டி புள்ளி ஓ புள்ளின்னு. பிடிஓன்னா ப்ளீஸ் டேர்ன் ஓவர்னு அர்த்தம். அதெல்லாம் படிக்கக்கூடாது. நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. மாது ஒரு 4 மாசமா வாடகையே கொடுக்கலையா? கோவத்தில் முனுசாமி பேப்பரில் எழுதி கொடுத்ததெல்லாம் சேர்த்து படிக்கிறோம். சார், நீங்க என்ன மனுஷனா? அவர் இப்பதான் குருடு வேற இருக்காரு, திடீர்னு காலி பண்ண சொன்னா அவர் எங்க போவாரு? யோ, இதெல்லாம் எங்கேயா இருக்குது? பின்னாடி. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது, அப்பவே சொல்லிட்டேன். நீங்க தான் ஜானகியா? ஆமா. உங்க வீட்டில் தான் ஒரு போர்ஷன் காலியா இருக்குது, அங்க போய் இவரை குடி வைக்கிறதானே? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சொன்னாங்களே. முனுசாமி, எழுதி கொடுத்த டைலாக் மாத்திரம் சொல்லு. எக்ஸ்ட்ரா இதான சொன்னேன், நான் டின் கட்டிட்டு போட்டேன். மாது, உனக்கு இன்னும் 4 நாள் டைம் தரேன். அதுக்குள்ளார நீ வீட்டை காலி பண்ணல, நான் முனுசாமியே இல்லை. ஆமா, நான் வரேன். அவ்வளவுதானம்மா? ஆமா, நம்ம சலூன் முத்துன்னு டாக்டரா வரலையா? மோசமான வீட்டுக்காரங்க, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு போறாங்க. அதானே, கொடுத்த காசுக்கு எழுதி கொடுத்ததா 1 ரூபாயே பேச மாட்டேன். மாது,
இப்போ நீங்க வீட்டை காலி பண்ணணும். வேற வீட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? தெரியுங்க, உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியுங்க. உங்க வீட்டுல ஒரு போர்ஷன் காலியா இருக்கு, அங்க வேணா என்ன குடி வந்து சொல்றீங்களா? வேணாங்க, என்னால உங்களுக்கு ஏங்க சிரமம்? வேணாங்க மது, உங்களுக்கு என் வீட்டுக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லைன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தியோட வீட்டுல ஒரு போர்ஷன் சைதாப்பேட்ல காலியா இருக்கு, அங்க வேணா போறீங்களா? சைதாப்பேட்டெல்லாம் வேணாங்க. வேணா சைதாப்பேட்டில் அவரை குடி வச்சிருங்க, நான் உங்க வீட்டுக்கே குடி வந்துடுறேன். என்ன சித்தப்பா? இல்ல சைதாப்பேட்டைக்கே போ. கூட இருந்தே குழிப்பறி டாக்டர் முத்து தான். சாரிபா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. கிளம்புற டைமா பார்த்து ஒரு ஆளு கட்டிங் வந்துட்டான். கட்டிங் விட்டு வர முடியாது இல்லன்ற, கட்டிங் விட்டு வரவே முடியாது இல்லன்ற. நீ அது நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அது டாக்டர் கட்டிங்னு சொல்றது ஆப்ரேஷன். அவங்க ஆபரேஷன், இந்த ஆபரேஷன் தெரியாதுங்க. இந்த ஆபரேஷன் சாதாரணமா இந்த டாக்டருங்கெல்லாம் ஆஸ்பத்திரியில செய்வாங்களா ஆபரேஷன். டாக்டர் ரொம்ப தமாஷு. டமாசு டமாசு. வெளில வா, உனக்கு வச்சிருக்கேன். இவர் நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. என்னங்க? உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். என்ன நீங்க பார்த்தே இருக்க முடியாது. நான் ஒன்லி ஃபார் ஜென்ஸ். அப்படி பார்க்காதடா டேய், சத்தியமா நான் செய்யறது இல்லடா டேய். டேய் சத்தியமா செய்யறது இல்லடா டேய். சத்தியமா செய்யறது இல்லடா டேய், நம்ப மாட்டேங்கறாடா டேய். நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அது டாக்டர் ஜென்ஸுங்களுக்கு மட்டும் தான் வைத்தியம் பார்ப்பார். அதுதான் அப்படி கொஞ்சம் தமாஷா சொல்றேன். தமாஷ் தமாஷ். அது மாதிரி நான்டா டமாசு டமாசு. நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். அன்னைக்கு நீங்க டிவி ஸ்டேஷனுக்கு மாதோட வந்திருந்தீங்கல்ல. ஆபாடா, நல்ல வேளை அத்தை சொன்னீங்க. ஆமா டாக்டர், உங்க பேர் என்ன? ஐ டாக்டர் முத்து. என்ன டாக்டர் இது? டாக்டருங்கிறீங்க, இப்படி இங்கிலீஷ் கூட சரியா பேச மாட்டேங்கிறீங்க. யூ ஷுட் சே ஐ எம் டாக்டர் முத்து. இப்படி தானே சொல்லி கொடுத்தான். அது வந்துங்க, அவர் ஐ டாக்டர்னு சொல்றது கண் வைத்தியர். EYE அந்த ஐ. நான் சொல்ல ஒரே தமாஷன், ஒரு தமாஷு தமாஷு. வெளில வா, உனக்கு வச்சிருக்கேன். வா. என்னடா? டாக்டர், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? என்னங்க? என்ன படிச்சிருக்கீங்க? டாக்டர் வேற என்னத்துக்கு படிச்சிருப்பான்? டாக்டருக்கு தான். ஐயோ, நான் அதை கேட்கல. நீங்க என்ன MBBS-ஆ FRCS-ஆ MD-யா எதுன்னு கேட்டேன். அது என்னப்பா சொல்ல போற? அது வந்துங்க, டாக்டர் ஃபுல்லா படிச்சது ஃபாரின்லங்க, ஃபாரின். டாக்டர் முத்து BAR BER பார்பர். பார்பர் சொல்லக்கூடாதுடா டேய், பார்பர் சொல்லக்கூடாதுடா டேய். சீனா பார்பர் சொல்லக்கூடாதுடா, மாட்டி விட்டுருவா போல இருக்குடா. பார்பர் சொல்லக்கூடாதுடா டேய், பார்பர் சொல்லக்கூடாதுடா. BAR BER-ஆ? அந்த மாதிரி நான் படிப்பு கேள்விப்பட்டதே இல்லையே. ரொம்ப பெரிய படிப்பா? ரொம்ப பெரிய படிப்புங்க BAR BER. நீங்க கேள்விப்பட்டதுல பேச்சுலர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஐ ரெக்டிஃபிகேஷன். கண் சம்பந்தமா ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணியிருக்கிறாரு. யாரு? நானா? என்னடா இது இந்த புழுகு புழுகின்னு இருக்கிறா? அத்தி அந்த பொண்ணு நம்பின்னு இருக்குது. அந்த பொண்ணு நம்பினா கூட பரவாயில்ல, கூடவே அந்த குழந்தை கேன போயில எல்லாத்தையும் நம்பின்னு இருக்குது. சீனு இப்ப பாரு, எல்லாம் கரீட்டா வரும். மாது, உனக்கு என்ன ஆச்சு? டாக்டர், எனக்கு கண் பார்வை போயிருச்சு. டாக்டர், கண் பார்வை போயிருச்சு. நான் சீனு, இது நான் சொல்ல வேண்டிய டயலாக் இல்ல, இவன் சொல்றான். என்னங்கடா விளையாடுறீங்க? நான் வரேன்டா. போவனா இல்லையா? இப்ப பாரு, எல்லாம் கரீட்டா வரும். மாது, உனக்கு எப்படிப்பா கண் பார்வை மங்கிச்சு? டாக்டர், 4 நாள் முன்னாடி. கொஞ்சம் இரு, டைரி எல்லாம் கொண்டு வந்துருக்கிற, நோட் பண்ணிக்கிறேன். ஜானகி பாத்தீங்களா, டாக்டர்னு சொன்னா நம்ப மாட்டேன், நீங்களே டைரியில வச்சிருக்கிறார். இத்த பாக்கலையே, இத்த பாக்கலையே. டெலஸ்கோப். அது அது டெலிஸ்கோப் இல்லடா, சொல்றா. மைக்ரோஸ்கோப். ரெண்டும் இல்ல, ஸ்டெத்தோஸ்கோப். விடு வாத்தியார். ஏண்டா இப்ப இந்த ஹாரோஸ்கோப்புங்கிறது? அது எனக்கு சரியில்லை. விடு வாத்தியார், 4 ஒண்ணுதான். மாது, இப்ப சொல்லு,
உனக்கு எப்படிப்பா கண் பார்வை மங்கிச்சு? டாக்டர் 4 நாள் முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்க டவுனுக்கு போனேன். டவுன். ஓகே. அவனுக்கு மெட்ராஸை. நார்த் மெட்ராஸா சவுத் மெட்ராஸா? பாத்தீங்களா, டாக்டர் டவுன்ல இருக்கணும், நார்த் மெட்ராஸா சவுத் மெட்ராஸா அட்ரஸா விசாரிக்கிற ஒரே தமாசு 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 தமாசு. இந்த எட்ட விட்ட இங்க கொஞ்சம் அடி. அவனோட சேர்ந்து நீ அடிக்கிற, தர்மடி போடுற. ஏண்டா டேய், அடிக்கிறேங்க 2 பேரையும் பாதியில அம்மான்னு விட்டு போடுறா, கைய போடுறா. அப்போ டவுன்ல இருக்கிற உன் ஃப்ரெண்டுக்கு நார்த் மெட்ராஸ். ஆமா டாக்டர். அது உனக்கு தொத்திக்கிச்சு. ஆமா, கவனிக்காம விட்டதனால் அது என் கண் பார்வை பாதித்து விட்டது டாக்டர். இப்ப எனக்கு கண்ணு தெரியல டாக்டர். அத்தை நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன். ஆமா, நான் தான் டாக்டர், நான் தான் சொல்லுவேன். அவர்தான் டாக்டர், அவர்தான் சொல்லுவார். மதே, நில்லு. குந்து. தொழில் எனக்கு தெரியாதா என் தொழில்? என்னடா தொழிலுங்கிற? எனக்கு தெரியாதா என் தொழில்? என்னடா தொழிலுங்கிறான்? சும்மா கையை வச்சா சரண எடுத்துட மாட்டேன். மாதி, கொஞ்சம் இப்படி திரும்ப, கொஞ்சம் இப்படி. முடியலப்பா மாதி. என்ன பாதி ஒரே சரசரான்னு இருக்குது, எதிர்படுறியா? அதெல்லாம் கொஞ்சம் இப்படி திரும்ப. முடியலப்பா. முடியலன்னா விட்டுரு, அனாவசியமா கஷ்டமே படாத. இதுக்கு தாண்டா சொல்றது சீனு. கடையில் இருக்கிற மாதிரி சுத்தர சேரா இருக்கணும். வசதியா எந்த ஆங்கிளுக்கு வேணா திரும்பிக்கலாம் பாரு. டாக்டர், இப்போ அது ரொம்ப முக்கியமா? வேணாமா? முதல்ல எனக்கு ஷேவ் பண்ணுங்க டாக்டர். சேவ் சேவ், காப்பாத்துங்கள். சேவர டாக்டர், இப்போ இதெல்லாம் தேவைதானா? வேணாமா? முதல்ல கண்ணை டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர். ஐயா ஐயா, என் கையில நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்ப பாருங்க, கீசிடுறேன் பாருங்க. டாக்டர் டாக்டர், 2 கண்ணு சுத்தமா அவுட். என்ன சொல்றீங்க டாக்டர்? மதே, நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. மதே, இனிமே நீ ஹேண்டிகேப்டு தான். ஹேண்டிகேப்டு சொல்லிட்டேன். சீனு ஹேண்டிகேப்டு சொல்லிட்டேன். இந்த ஆளு ஹேண்டிகேப்டுமா? குழந்தை ஹேண்டிகேப்டு சொல்ல சொன்னாங்க, ஹேண்டிகேப்டு சொல்லிட்டேன். இந்த ஆளு ஹேண்டிகேப்டுமா? ஹேண்டிகேப்டு சொல்ல மாட்டாங்க, ஹேண்டிகேப்டு சொல்ல மாட்டாங்க, ஹேண்டிகேப்டுமா? ஹேண்டிகேப்டு சொல்ல மாட்டாங்க, ஹேண்டிகேப்டுமா? ஹேண்டிகேப்டு சொல்ல விட மாட்டேங்க. என்ன நான் ஹேண்டிகேப்டு சொல்லிட்டேன். சீனு ஹேண்டிகேப்டு சொல்லிட்டேன். ஹேண்டிகேப்டு சொல்ல சொன்னாங்கமா, சொல்லிட்டேன்மா. இப்ப மாதுக்கு கண் பார்வை வருமா வராதா? வரணுமா வரக்கூடாதாடா? என்னடா பிளான் வச்சுக்கிறீங்க? ஒண்ணுமே புரியலடா. திரும்பி வரவழைக்கணும்னு நினைச்சா முடியும் இல்லையா? நீங்க என்ன முடியாதுன்னு நான் சொல்ல போறீங்க? அப்படி வேற இருக்குதா? சீனு, மாதுக்கு கண் பார்வை ஒரேடியா அவுட்னு சொல்ல முடியாது. ஓ, ஐ சி. Why you say? Only I see. You know see. I see. மாதுக்கு கண் பார்வை ஒரேடியா அவுட்னு சொல்ல முடியாது. லெஸ். என்ன டாக்டர் பாம்பு போடுறீங்க? சாமர் லெஸ் பாதிக்கப்பட்டிருக்குது. கண் பார்வை 2 நாள்லயே வரலாம், 2 வருஷத்துலயே வரலாம், வராமல் இருக்கலாம், வந்து போலாம், இடி அடிக்கும் போது போலாம், அடிக்கும். இப்ப நீங்க என்ன வானிலை சொல்லிட்டு இருக்கீங்க? பாத்தீங்களா, இது வந்து அந்த பார்பர் அடிக்கிற கூத்து. அதுதான் இந்த சீன். மாது வந்து ஜானகியை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும், அவள் வீட்டுக்கு எப்படியாவது குடி போகணும். அதுக்காக முத்துவை வந்து அங்கே டாக்டராக வர சொல்லி இவனுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு அவளுக்கு எதிராக சொல்ல வைக்கிறான். ஸோ தட் அவளுக்கு சிம்பத்தினால் அவள் வந்து எங்கள் வீட்டுக்கே நீங்கள் குடி வந்துடுங்க அப்படிங்கிறா. ஸோ மாது கோஸ் டு ஹர் ஹவுஸ். அதுக்கப்புறம் நடக்க போகிறது இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அவள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஏதான ஒரு சமாச்சாரம் ஒன்றும் இல்லையா, அதுக்காக முத்து வீட்டுக்கு வந்து இது மாதிரி சொல்கிறான். ஒரு வீட்டுக்காரனை வர சொல்லி வீட்டுக்காரனை ஒருத்தனை செட்டப் பண்ணி அவன் வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு இவனுக்கு எதிராக கத்துறான். அவன் உடனே சிம்பத்தி ஆகி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்றான். உடனே டாக்டர் வந்து இந்த சமாதானம் சொன்னோன்னே அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அப்படி தான் மேட்டர். இதில் என்னென்னா,
இந்த சீன் மோகன் எழுதினது கிட்டத்தட்ட ஒரு 100-120 பேஜ். அதை நாங்கள் ரெடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 35-40 பேஜ் கொண்டு வந்து இந்த நாடகத்தை பண்ணோம். ஏன்னா அத்தனையும் ஒன்றும் அவ்வளோ மணிமணியான ஜோக்ஸு, எதை வச்சுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு சீன் இது. இதில் மெயினாக வந்து அந்த முத்து பார்பரோட பெர்ஃபார்மன்ஸ் அதுதான் மாஸ்டர் பீஸ், இதில் மறக்க முடியாதது. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி வர வீட்டுக்கார முன்சாமி, அவன் வந்து நம்ம ஏஆர் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் பண்ணியிருந்தார், எங்கள் ட்ரூப் தான் அவர். என்னோடய பேங்க்கில் ஒர்க் பண்ணார், அப்புறம் என் கூட நாடகத்துக்கு வந்தார். இஸ் ஆல்சோ ஏ வெரி குட் பெர்ஃபார்மர், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அவர் ரொம்ப சின்சியர் ஆர்டிஸ்ட்டு. அந்த சொல்லிக் கொடுத்த டைலாக்கை அச்சர பிழை இல்லாமல் க்ளீனாக பண்ணிட்டு போவார். இந்த பார்பர் ரோலில் அது வந்து வெரி டிஃபிகல்ட் ரோல். அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த சீனை கேரி பண்ணிட்டு போகணும். அது வந்து அந்த சுப்பிரமணியம்னு அவர் தான் அதை பண்ணது. ரொம்ப கெட்டிக்காரன். அதாவது அந்த ரோலை எடுத்து அதை என்லார்ஜ் பண்ணதை கிரேசி மோகன் ரைட்டர் கொடுக்குற சப்ஜெக்டை அதை என்லார்ஜ் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரத்தனம் உண்டு. ஒரு டைலாக்கை ஒரு 10 டைலாக்கை மாற்றி அது சீனாக மாற்றி அது ஒரு பெரிய ஆளுமையை கொண்டு வந்துடுவான். அவன் எந்த ரோலில் நடித்தாலும் அப்படி தான். வெதர் அந்த முன்னாடி கிரேசி கிஷ்கிந்தால லாயராக பண்ணாலும் சரி, இதில் பார்பராக பண்ணாலும் சரி, அதை வந்து மேக்ஸிமம் பெருசாக்கி அந்த சீனை தன்னோடதாக்கின்றுவான். நமக்கு என்ன தான் டைலாக்கு மற்றவங்களுக்குலாம் இருந்தாலும் நம்மளாம் ஒரு சின்ன பூனைக்குட்டி மாதிரி ஆகிடுவோம். அவன் அப்படியே விசுரூபம் எடுத்து நின்றுடுவான். அந்த ஒரு கெப்பாசிட்டி அவனுக்கு உண்டு, ரொம்ப அந்த கெட்டிக்காரத்தனம் உண்டு. ஆடியன்ஸை எஸ்பெஷலி தூக்கி கைக்குள்ளே போட்டுப்பான். நாடகம் முடிஞ்ச உடனே, மேரேஜ் மெடிசன் முடிஞ்ச உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்லாம் தே வில் சர்ச் ஃபார் பார்பர். அவர் சுப்பிரமணியம் எங்கே, இந்த பார்பர் நடித்தார், அவர் எங்கே செம்மங்க கலாச்சிட்டாருங்க அவர் அப்படின்னா அந்த அளவுக்கு அவனை வந்து பாராட்டுவாங்க. இன்றைக்கும் ஈவன் டுடே அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு. ஆக்சுவலாக இந்த முத்துங்கிற கேரக்டர் மோகன் எப்படி எடுத்தோன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முத்து ஹேர் சலூன் அப்படின்னு ஒன்று இருந்தது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து அங்கே தான் ஹேர் கட்டிங் போகிறோம், நான் மோகன் எல்லாம். நான் சொல்கிறது 3 வயசு 4 வயசுலேருந்து 8 அப்போது முடிவெட்டுறதுக்கு போனால் நாங்கள் ஸ்டெப் கட் அதெல்லாம் வச்சுட்டு திரும்பி வந்துடுவோம். எங்கள் பாட்டி அதை பார்த்தாலும் என்னடா 50 பைசா கொடுத்துட்டு இத்திருண்டு எடுத்து வந்திருக்கா, போட இன்னொருத்தர் போய் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூடையே அழைச்சிட்டு போய் கடை வாசல் நின்று முத்தோ ஃபுல்லாக எடுப்பா அப்படின்பா. ஒரு மாதிரி சர்வ மொட்டை அடித்து விட்ருவான். நம்மளை தலையெல்லாம் அப்படியே பச்சையாக இருக்கும், அந்த அளவுக்கு முடி எடுத்து விட்ருவான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவமானமாக இருக்கும் எங்களுக்குலாம். அப்போ வந்து முத்துவை பார்த்தாலே ஒரு பெரிய கோவம். அந்த பக்கம் போகும்போதெல்லாம் ஒரு அவனை பார்ப்போம், அந்த அளவுக்கு கோவம் வரும். அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் வச்சு தான் மோகன் இந்த ட்ராமா இருக்கும்போது முத்துன்னு அந்த கேரக்டருக்கு பேர் வச்சான். அந்த பழைய நாஸ்டால்ஜியில் அஃப்கோர்ஸ் அந்த முத்து இப்போ இஸ் நோ மோர், அவர் இறந்து போயிட்டார். பட் இருந்தாலும் அந்த டேஸ்லாம் எங்களுக்கு இன்னும் மறக்கவே முடியாது. எல்லா வம்பும் அந்த முத்துக்கடையில் தான் பேசுவோம். இதில் அந்த பெட்டு அந்த முத்துக்கடையில் வரா மாதிரி நாங்கள் சின்ன வயசில் அந்த கடையில் அந்த முத்து பேசுகிற பாலிட்டிக்ஸு வம்பு அதெல்லாம் கேட்குறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். நமக்கு ஹேர் கட் பண்ணி விட்டுட்டே பக்கத்தில் இருக்கிறோட அவர் பேசுவார். ரொம்ப ஜோராக இருக்கும். இந்த கட்சி வருமா அந்த கட்சி வருமா இதெல்லாம் அங்கே தான் டிசைட் பண்ணுவார். அவர் அங்கே இருக்கிற ஆளுங்களோட பேசி முடிவு பண்ணுவார். என்ன ரிசல்ட் வரும்னு தெரியாது, பட் அவர் ஒரு டெசிஷன் ஒன்று எடுத்து ஒரு ரிசல்ட் ஒன்று சொல்லிவிடுவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை வச்சு தான் மோகன் இந்த கேரக்டரை க்ரியேட் பண்ணலாம். பட் அதில் சுப்பு வந்து மாஸ்டர் பீஸாக பண்ணான். இன்றைக்கும் அந்த பிளே போட்டோன்னா அந்த சுப்புவை யாரும் மறக்க மாட்டாங்க. அப்ராட்லாம் யூஎஸில் லண்டனில் எங்கே போனாலும் எல்லாரும் அவனை பற்றி தனியாக கேட்பாங்க. முத்து எப்படி இருக்கார், அவன் வரலைன்னா கூட, ஏன்னா அவனுக்கு தொழில் சம்மந்தமாக இருக்கிறதுனால இஸ் வக்கீல், அதனால் அவனால் வெளிநாடுலாம் வர முடியாது. பட் இருந்தாலும் அவனை கேட்காதவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பாப்புலாரிட்டி அவனுக்கு. ஹோப் யூ ஹவ் என்ஜாய்ட் தி ஷோ. அடுத்த பூம் பூம் பேல உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் வட்டா. Boom boom babe.